ஏங்க சொல்லு தாமரை. நேத்து நைட்டு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? இந்த சென்னை ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க கனவுல. கனவுலாம் வேற வராங்களா? அவ்வளவு நல்லவங்களா அவங்க? என்னன்னா சென்னையில வந்து வாடகை வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் முதல் சென்னைக்கே வரோம் நாங்க லைஃப்ல. சென்னைக்கு வந்தப்போ வாடகை வீட்டுல இருந்தப்ப ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் அந்த வீடு வந்து பார்த்தோம். ஏஜென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் கொடுத்துதான் அந்த வீடை பார்த்தோம். வாடகை வந்து பாத்தீங்கன்னா 10500 ரூபாய். வீடு வந்து 2வது மாடி. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஒரு 7வது மாசம் அது மாதிரி கன்சீவா இருக்கிறாங்க. கன்சீவா இருந்தப்போ வந்து நான் ஆகஸ்ட்ல அந்த வீட்டுக்கு போறேன். போனதும் ஓனர் வந்து நல்லா தான் பேசினாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். 2 பேருமே அப்ப வேலைக்கு போயின்னு இருக்கோம், ஒரே கம்பெனி தான். போயிட்டு வரப்ப சாயந்தரம் வந்து குளிக்கிறப்ப பாத்திரம் கழுவுறப்ப கீழே இருந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏமா தண்ணி யாருமா ஊத்துறது, தப்ப தப்ப தப்பன்னு சவுண்ட் வருதுமா, இவ்வளவு தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க, தண்ணி ஊத்தாதீங்க. அதுக்கே நாங்க காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவோமே, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க. சரி வேலைக்கு போயிட்டு வந்து இப்படியே ஒரு வாரம் போயினுங்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து தண்ணி நிறைய யூஸ் பண்றீங்க, நாங்க ஒரு டைம் தான் மோட்டர் போடுவோம், அதுக்குள்ளே நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். நாங்க வந்து சொல்றோம் தண்ணி இல்ல, 2வது மாடல நைட்டு, அப்பெல்லாம் ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறாங்க, நம்ம மோட்டர் எல்லாம் போட முடியாதுமா, காலையில போடுறதுதான், ஒரு டைம் தான் மோட்டர் நாங்க ஆன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் அப்ப மேல இருந்து 2வது மாடல இருந்து வந்து நம்ம இந்த ட்ரிங்கிங் வாட்டர் கேன் இருக்கும்ல, அதை எடுத்தா வந்து அந்த சம்பு இருக்கும், சம்புல ஒரு பக்கெட் போட்டு மொண்டு ஊத்தி திரும்ப மேல தூக்கின்னு போவோம். ஒரு நாள் நைட் சுத்தமாவே தண்ணியா வரல, கேட்டா மோட்டர் ரிப்பேர்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க போய் ஹாஸ்பிட்டல் பார்க்க போனப்ப ஹாஸ்பிட்டலே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்து அப்படியே படுத்தாச்சு. இது மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம். அப்புறமேட்டு அவங்க கிட்ட நான் போய் கேக்குறேன், வீடு காலி பண்ணுங்க தம்பி, எங்க பொண்ணு வராங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, டிசம்பர்ல ஊருக்கு போயிடுவாங்க, அப்ப நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா, நோ இல்லப்பா எங்களுக்கு வீடு வேணும், நீங்க மாத்திருங்கன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், இது மாதிரி வந்து உங்க பொண்ணா இருந்தா விடுவீங்களா, இது மாதிரி அனுப்பிச்சு விடுவீங்களா? என் பொண்ணா இருந்தா நான் அனுப்ப மாட்டேன் தம்பி, நீங்க கிளம்புங்க அப்படின்னாங்க. கன்சீவா இருக்கிறப்ப அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் வந்தாங்க. அது சொல்றாங்க, கண்ட நாயெல்லாம் வந்து கேட்டு துறக்கு தம்பி, இது மாதிரிலாம் எங்களால எல்லாத்துக்கும் வந்து கேட்டு திறந்து விட்டுன்னு இருக்க முடியாது, கேட்டு திறக்க முடியாது அப்படின்னாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தோன்னா அவங்களோட டார்ச்சர் இன்னும் அதிகமாயிடுச்சு. சுத்தமா தண்ணியே போறது கிடையாது, எப்ப கிளம்புங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. லாஸ்டா வரப்ப வந்து காசு எல்லாம் கொஞ்சம் புடிச்சிக்கின்னு அப்படிதான் கொடுத்தாங்க. 2 மாசம் இருந்ததுக்கு நீங்க வந்து கோடு போட்டீங்கப்பா செவுத்துல அப்படின்னு, செவத்துல கோடு போட்டதுக்கெல்லாம் காசு பிடிச்சாங்க. 2 மாசம் இருந்ததுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, நானும் ஒய்ஃப்மே ஒரு தெருவா அந்த கங்கை நகர்ல பக்கத்துல இருக்கிற தெருவுல எதிர அந்த வேலைச்சேரில 100 ஃபீட் ரோட்ல இருக்கிற எல்லா இடமும் தேடினுங்க வந்தோம், எதிர முன்னாடி பின்னாடி. அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு கிடைச்சது 2 மாசத்துல. ஆனா அந்த வீட்டுல ஓனர் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. லாஸ்டா வரப்ப நாங்க வீட்டை காலி பண்ணு, கோவிட் அப்ப வீட்டை காலி பண்ணு வந்தோம். நாங்க ஒன்னா தறிய கூட ஒரு வீடியோல சொல்றோம், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. என் பையனும் அழுதா, நாங்களும் அழுதோம், எல்லாருமே அழுதோம் வீட்டை காலி பண்ணு வரப்ப. அது மாதிரி நல்ல ஓனருங்களும் நிறைய பேர் இருக்காங்க, தங்கமான மனுஷங்க அவங்க. சோ இது மாதிரி நீங்க யாருன்னா நல்ல ஓனர் மீட் பண்ணியிருந்தாலோ இல்ல அது மாதிரி ஓனர் இருந்தாலும் அவங்கள பத்தியும் சொல்லுங்க, ஓகேங்களா? ஓகே மக்கள்.